லீகல் வாய்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நியோமேக்ஸ் வழக்கில் என்ன நடக்குன்னு தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் நம்ம சேனலில். அந்த வகையில் 5ஆம் தேதி நியோமேக்ஸ் மீது புதியதாக ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது. அது மதுரை பொருளாதார குற்றப்பிரிவு சிறப்பு புலனாய்வு குழு SIT அவங்க எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. என்னென்ன செக்ஷன் போட்டிருக்காங்கன்னா 294B, 506 Part 1, 406, 420, 120B IPC இதெல்லாம் இந்திய தண்டனை சட்டம் மற்றும் 5 ஆஃப் டேன்பிட் ஆக்ட், தமிழ்நாடு முதலீட்டாளர் பாதுகாப்பு சிறப்பு சட்டம், தமிழ்நாடு ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டெபாசிட்டர்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஃபைனான்சியல் ஆக்ட் 1997 மற்றும் பட்ஸ் ஆக்ட் 3, 4, 5 மற்றும் 21 சப் கிளாஸ் 1, 21 சப் கிளாஸ் 2, 21 சப் கிளாஸ் 3 மற்றும் 22 மற்றும் 23 இந்த பிரிவுகளில் வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. அது யார் யார் மேலேன்னா நியோமேக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் லிமிடெட் 1, வெஸ்டர்ன் வேலி ப்ராப்பர்ட்டிஸ் பிரைவேட் லிமிடெட் 2, சுப்ரீம் எனர்ஜி ஃபெடரேஷன் அது 3வது எதிரி, சுமால் இன்வெஸ்டர்ஸ் குரூப் மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன் அதாவது சிக்மா 4, பிரீமியம் வில்லா பிளாட் 5 இதெல்லாம் நிறுவனங்கள். அதற்கப்புறம் பாலசுப்ரமணியம் சன் ஆஃப் சங்கரபாண்டி மதுரை அதான் பாலா நியோமேக்ஸ் MD. அப்புறம் கமலக்கண்ணன் மற்றும் குமரன் முத்துக்குமரன் அவர் 8. 9வது சத்தியமூர்த்தி சன் ஆஃப் வெங்கடேசன், சத்தியமூர்த்தி சன் ஆஃப் வெங்கட்ராமன். 10 பாலகிருஷ்ணன் சன் ஆஃப் ரங்கநாதன். 11 சக்தி. 12 சர்மா கள்ளக்குறிச்சி. இவங்க மேலாம் போட்டிருக்காங்க. இவங்க மேலாம் என்னென்னா ஏற்கனவே நியோமேக்ஸில் முதலீடு செஞ்சவங்களுக்கு அந்த பாண்டு கொடு பணம் கொடு எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்களே, அந்த மாதிரி பண்ணி ஒரு 30 லட்சத்தை 21.5 லட்சம் அக்கௌண்ட்லேயும் மீதி பணத்தை நேரடியாக ரொக்கமாகவும் பெற்றுக்கொண்டு இடமும் தரல பணமும் தரல, கேட்டால் மிரட்டுறாங்க, கொலை மிரட்டல் விடுறாங்க, அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கொடுத்த புகாரில் எஃப்ஐஆர் போட்டு அதில் முத்துக்குமரன் அவர் தான் அக்கௌண்ட் வச்சுருக்காரு. அவர் ப்ரீமியம் வில்லா பிளாட்னு சொல்லி பேங்கில் அக்கௌண்ட் வச்சுருக்காரு. அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் எல்லா பணமும் போட்டிருக்காங்க. அதை வச்சு அவரை கைது செஞ்சுருக்காங்க. மற்ற எதிரிகள் எல்லாரும் தலைமறைவு. இப்போ நம்ம சொன்னவங்க யாரும் ஊரில் இல்லை, பாலா கமல் எல்லாம் அப்ஸ்காண்டு அவங்கள போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. இது இப்போ உள்ள அப்டேட்டு. அந்த அக்கௌண்ட்டில் மட்டும் எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னா சுமார் 300க்கும் மேற்பட்டவங்ககிட்ட 82 கோடி பணம் வாங்கியிருக்காங்க அக்கௌண்ட்டில். அது இல்லாமல் ரொக்கமாக வாங்கியிருப்பாங்க. இதெல்லாம் ஒரு 200 கோடிக்கு மேலே இந்த ஒரு அக்கௌண்ட்டில் மட்டும். இன்னும் பல அக்கௌண்ட்டுகள் இருக்குது, அது சம்மந்தமாக நம்ம பின்னாடி பேசுவோம். ஆனால் இதில் யாருக்குமே பணமோ இடமோ தரல. இடம் பதிச்சு தரேன், பாண்டு கொடுங்க, அட்ஜஸ்ட் பண்ணுவோம், அதெல்லாம் சொன்னது எதுவும் செய்யலைன்றதான் புகார். இது கிட்டத்தட்ட 9வது மாதம் புகார் கொடுத்து 2 மாதங்களாக விசாரணையில் இருந்து அதற்கு பின்பு தான் ஃபுல்லாக விசாரித்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் அக்கௌண்ட்லாம் எடுத்திருக்காங்க. அந்த பேங்க் அக்கௌண்ட்லேருந்து நல்லா கேட்டுங்க, அந்த பேங்க் அக்கௌண்ட்லேருந்து வரவு வந்திருக்குது. அதுபோக இந்த பணம் யாருக்கெல்லாம் போயிருக்குது கேட்குறவங்க தெரியாது, புரிஞ்சுக்கோங்க. கேட்குறவங்களுக்கு புரியும் நான் யாருக்கு சொல்கிறேன்ட்டு. யாருக்கெல்லாம் போயிருக்குது அதெல்லாம் போலீஸ் லிஸ்ட் எடுத்து வச்சுட்டாங்க. அதில் உரிய நடவடிக்கைகள் போயிட்டுருக்குது. நேற்று முத்துக்குமரன் டேன்பிட் நீதிமன்றத்தில் முத்துக்குமரன் திருச்சி குமரன் முத்து என்ற முத்துக்குமரன் திருச்சி அவர் டேன்பிட் நீதிமன்றத்தில் நீதியரசர் அவர்கள் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டு 20/11/2025 வரை சிறை வைக்கப்பட்டுள்ளார். நீதிமன்ற காவலில் வைத்து மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இதற்கு முன்பு பொருளாதார குற்றப்பிரிவு பொருளாதார குற்றங்கள் எக்கனாமிக் அஃபென்சஸ்க்கு பிடிக்கிற யாரையும் குண்டாஸில் போடுற பழக்கம் இல்லை, குண்டர் சட்டத்தில் அடைக்கிறது. இப்போ கடந்த 2-3 மாதங்களாக நிறைய பொருளாதார குற்ற வழக்கு எதிரிகள் எல்லாம் அக்யூஸ்ட் எல்லாம் குண்டாஸில் போடுறாங்க. அதனால் இவங்க குண்டாஸில் அடைக்கப்பட வாய்ப்பு இருக்குது. இன்னும் கைது செய்கிறவங்க குண்டாஸில் அடைக்கப்பட வாய்ப்பு இருக்குது. உடனே சிலர் பேச ஆரம்பிச்சிருவீங்க, இவங்க உள்ளே போயிட்டா உங்களுக்கு பணம் கிடச்சிருமா அப்படின்னா. நம்ம பழைய வழக்குகளுக்கு உள்ளே போக வேண்டாம், பணம் வாங்கன்றது நீதிமன்றத்தை நடத்திட்டு இருக்கிறோம். ஆனால் அதுக்கே ஒருத்தருக்கு 1 சென்ட் இடம் கொடுக்கல, ஒருத்தருக்கு 1000 ரூபா கூட செட்டில் பண்ணலை. கிட்டத்தட்ட 2.25 வருஷம் 2.5 வருஷம் ஆயிடுச்சு. 2.5 வருஷம் ஒருத்தருக்கு 100 ரூபா செட்டில் பண்ணல. ஆனால் இந்த தொழில் பண்ணி இவ்வளோ சம்பாதிச்சு இதன் மூலமாக யாருக்கு பணம் கொடுக்கணும், யாரு கூட சண்டை மூட்டி விடணும், யார்கிட்ட பணம் கொடுத்து வக்கீலை திட்ட விடணும், இந்த மாதிரி தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால் அதுக்கு இவங்க உள்ளே போயிட்டா பரவாயில்ல, இவங்க உள்ளே இருந்தால் அந்த சங்கங்களுக்கு பணம் கொடுத்து வக்கீலை திட்ட விடுறது, குரூப்புகளுக்குள்ள சண்டை மூட்டி விடுறது அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அப்போ மக்களுக்கு பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது.
நம்ம கமெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் உங்களுக்கு உள்ளே போயிட்டால் பணம் கிடைக்குமான்னு கேட்பாரு. ஆனால் அதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் 200 பேர் எங்களுக்கு பணம் கூட வேண்டாம் உள்ளே போட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் தாண்டி வெளியே இருக்கும்போது ஜாமீனில் வந்ததுக்கப்புறம் இவங்க வந்து தொழில் பண்ணக்கூடாது, வசூல் பண்ணக்கூடாது, எந்த தொழில் செஞ்சு உள்ளே போனாங்களோ அந்த தொழிலை திரும்பவும் செய்யக்கூடாது, வசூல் பண்ணக்கூடாது. ஆனால் அதே தொழிலை திரும்ப செஞ்சு திரும்பவும் வசூல் பண்ணி திரும்பவும் பணம் தராமல் ஏமாற்றி இரட்டிப்பாக, இந்த கம்ப்ளைண்ட்ல என்ன சொல்கிறாங்கன்னா இரட்டிப்பாக 6 மாதத்தில் தர்றேன், 6 மாதத்தில் டபுளாக கொடுத்துருவேன், ஏக்கர் கணக்கில் இடம் கொடுத்துருவேன், பழைய கணக்கையும் பாண்டை முடிச்சிருவேன், இவ்வளவும் சொல்லிட்டு எதையுமே செய்யலை. 30 லட்ச ரூபா வாங்கிட்டு கொலை மிரட்டல் விட்டுருக்காங்க கேட்ட ரவுடிகளை வச்சுட்டு. மதுரையில் கோச்சடை பகுதியில் இருக்கிற பாஸ்போர்ட் ஆஃபீஸ் மேலே மாடியில் இருக்கிற ஆஃபீஸில் வச்சு குண்டர்களை வச்சு மிரட்டினாங்க அப்படின்றது அந்த புகார். இப்போ என்னென்னா இந்த செய்தியை உங்களுக்கு சொல்லணும், ஆனால் இந்த செய்தியை சொல்லலை. உடனே வக்கீலை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. காலையிலே வந்து அந்த தேனி சங்கத்தை சேர்ந்த மணிகண்டன் நம்மளை திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. திட்டி அதெல்லாம் போட்டு வேற அரசியலில் வந்து ஒரு பிரச்சனை வந்தால் அதை வந்து மடைமாற்றி விடுவதற்கு, டைவெர்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு பக்கம் திருப்பி விட்டணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நிறுவனத்திற்கு பிரச்சனை வரும்போதெல்லாம், அது நீதிமன்றமோ காவல்துறையோ பொதுமக்களோ போராட்டமோ ஆர்ப்பாட்டம் வரும்போதெல்லாம் வேற ஒரு இஷ்யூ எடுத்துகிட்டு வந்துடுவார் நியோமேக்ஸ் நிறுவனத்தின் ஸ்போக்ஸ் பர்சன், நியோமேக்ஸ் நிறுவனத்தின் செய்தி தொடர்பாளர் மணிகண்டன். அதில் என்ன சொல்கிறார், பாலாவோட சமரச பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு. நிறுவனத்தின் வழக்கறிஞர் நம்மகிட்ட கேட்டார், நம்ம வந்து உங்கள்கிட்ட தான் முதல் சொன்னோம் தேனி மணிகண்டன். அவர் ஊர்லேருந்து 20 பேர் 30 பேரை கூட்டு வந்து 2-3 ரவுண்டு நம்ம அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடந்தது. அதை ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்து யூடியூப்பில் நம்மளும் போட்டிருக்கிறோம், அவங்களும் வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டிருக்கிறாங்க. அதற்கப்புறம் 20-30 தாண்டி 100 பேர் ஆச்சு. அந்த 100 வந்து போடி கிரீன் ராயல் ரிசார்ட்டில் பாலாவை கூட்டிகிட்டு வந்து மீட்டிங் போட்டிருக்கிறோம். அது மாவட்டத்துக்கு 10 பேர் வாங்கன்னு நம்ம சொன்னோம். ஒரு 100 பேருக்கு மேலே வந்திருந்தாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். அதையும் ஃபோட்டோ வீடியோ எல்லாம் எடுத்து நம்ம யூடியூப்பில் போட்டிருக்கிறோம், பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குதுன்னு. அதற்கப்புறம் அவங்க வழக்கறிஞர் ஏகே அழகர்சாமி அவங்க ஆஃபீஸ்லேயும் ஒரு 10 பேர் 20 பேர் பேச்சுவார்த்தைக்கு போனோம். அப்போவும் அதையும் நம்ம யூடியூப்பில் சொல்லியிருக்கிறோம், இவங்களும் வாட்ஸ்அப் குரூப்பில் சொல்லியிருக்காங்க. அது போக அது என்னென்னா சட்டத்தில் வந்து மீடியேஷன் அண்டு கன்சிலியேஷன், அப்புறம் ஆர்பிட்ரேஷன், அப்புறம் ப்ரீ லிட்டிகேஷன், வழக்கு தொடுப்பதற்கு முன்னாடி ப்ரீ லிட்டிகேஷன், இலவச சட்ட உதவி மையம், இப்படிலாம் வந்து நீதிமன்றங்களே வந்து வழக்குகளை இழுத்தடிக்காமல் சீக்கிரம் முடிக்க வாய்ப்பு இருந்தால் பேசி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லுது. அதற்காக நிறுவனத்தின் வழக்கறிஞர் நம்மகிட்ட வந்து வழக்கை பேசி முடிச்சுக்கலாம்னு சொல்கிறாரு. பேசி முடிக்க நானும் நிறுவனத்தின் வழக்கறிஞர் மட்டும் பேசலை, உங்களை வச்சு தான் பேசணும், நீங்கள் தான் வந்தீங்க, இது எல்லாருக்கும் தெரியும். போடி கிரீன் ராயல் ரிசார்ட்டில் தமிழகம் முழுவதும் இருக்கிற ஒரு மாவட்டத்துக்கு 10 பேர் 15 பேரை கூப்பிட்டு பேசி பண்ணியிருக்கிறோம். நம்ம இதில் எந்த ரகசியமும் இல்லை, இது ஓப்பனாக நம்ம எல்லாருக்கும் பேசியிருக்கிறோம். இது நம்ம நிறுவனம், நம்ம வழக்கறிஞர் ஆஃபீஸில் நடந்தது. அதுக்கு ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் நம்ம தான் எடுத்துருக்கிறோம். அது போக அவங்க வழக்கறிஞர் ஆஃபீஸ்லேயும் பேச்சுவார்த்தை நடந்தது. பொது இடங்கள்லேயும் வந்துட்டு அந்த ஹோட்டலில் ரிசார்ட்டில் எல்லாம் மீட்டிங் நடந்திருக்குது. இது என்னவோ ரகசியம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் 1 வருஷம் ஓடிட்டு இருக்கு. நிறுவனத்துக்கு பிரச்சனை வரும்போது அதை மாற்றுறதுக்காக எதையாவது ஒரு கதையை வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. நிறுவனத்தோட பேச்சுவார்த்தை நடத்தும் போது முதல்ல 20 பேர் வந்தாங்க, அப்புறம் 100 பேர் வந்தாங்க, அப்புறம் 20 பேர் 30 பேர் வந்தாங்க. அப்புறம் யாரும் வரக்கூடாது, நாங்கள் 3 பேர் தான் வருவோம், எங்களை தவிர யாரும் வந்தால் பேசக்கூடாதுன்னு சொல்லி மணிகண்டன், ஸ்ரீசரண், அந்த வினோத் எல்லாம் வந்தீங்க. அதுக்கப்புறம் உங்கள் 3 பேர்கிட்ட பேசுனதை வச்சு தான் தமிழகம் முழுவதும் இவ்வளோ சங்கங்கள் வந்தது. அது அத்தனை சங்கத்துக்காரங்களுக்கும் தெரியும். அது தென்காசி, திருநெல்வேலி, விருதுநகர், மானாமதுரை, ரோஷன்கான், அவர் சிவகாசி ராமமூர்த்தி எல்லாமே வந்துட்டு நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, நீங்கள் மட்டும் நிறுவனத்தோட பேசிட்டு நிறுவனத்திற்கு ஆதரவாக செயல்படுறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே தனித்தனியாக பிரிஞ்சு போனாங்க. இது நான் சொல்கிற எல்லாத்தையும் யார் வேணாலும் பேசிக்கலாம், எல்லாருக்கும் தெரியும், இது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் இன்றைக்கி பேசுனதுனால நிறுவனத்துக்கு வழக்கு வந்திருக்குது, பாலசுப்ரமணியம் கமலக்கண்ணன் தலைமறைவுன்னு சொல்கிறதுனால அதை மாற்றுறதுக்கு ஏமால திருப்பி விடுறீங்க. இந்த செய்தி தான் நீங்கள் உங்கள் குரூப்பில் சொல்லியிருக்கணும், வாட்ஸ்அப் குரூப்பில் உங்கள் மக்களுக்கு இதை கொண்டு போய் கொடுத்துருக்கணும். நீங்கள் இது மாதிரி பிரச்சனை இருக்குது, அவங்க தலைமறைவு ஆகிட்டாங்க, ஒருத்தர் ரிமாண்ட் பண்ணப்பட்டிருக்காரு, அவர் போட்டிருக்கிற ஆடியோவில் நிறைய சொன்னாங்க. நான் எதுவும் கேட்கறது இல்லை, இருந்தாலும் சிலர் சொன்னாங்க. அது அவர்கிட்ட தான் நான் பேசுகிறேன். நான் வந்து பாலாட்ட தனியாக பேசி அது பாலா வீடியோ எடுத்து அல்லது இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் வீடியோ எடுத்து விட்டு கொடுத்தா இவர் வந்து வக்கீல் பேசியிருக்காரு, நம்மளை ஏமாத்திருக்காருன்னு சொல்லலாம். பாலாட்ட பேசுங்கன்னு இவர் சொல்கிறாரு, நான் வந்து அவர் வக்கீல்கிட்ட சொல்கிறேன், திரு ஏகே அழகர்சாமி சார் அவர்கள்ட்ட. அவர் வந்து பாலாட்ட பேசுகிறாரு. அப்புறம் அவர் ஏகே அழகர்சாமி சொல்கிற இடத்துக்கு நம்ம எல்லாரும் தான் மொத்தமாக போகிறோம். எப்போவுமே நீங்களும் வர்றீங்க. இப்போ வந்துட்டு பேச்சுவார்த்தை நடத்துனாங்கன்னு சொன்னால் ஒரு நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரே சம்பவம் தான், அது நடந்தது தான், அது ஊருக்கே தெரியும், நம்மளும் சொல்லியிருக்கிறோம் எல்லாருக்கும். அதை போயிட்டு இப்போ வந்து புதுசாக வந்து பேச்சுவார்த்தை நடத்துனாங்க அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. இதை நம்ம இஓடபிள்யூலே போய் சொல்லியிருக்கோம், இப்போ பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது அப்படின்றது இஓடபிள்யூலையும் சொல்லியிருக்கிறோம். டேன்பிட் நீதிமன்றங்கள்லையும் நம்ம ஆர்கியூ பண்ணும்போது இது சமரசமாக முடிக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்லாம் சொல்லியிருக்கிறோம். இது எதுவுமே ரெக்கார்டு இல்லாமல் இல்லை. இதெல்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம அந்த வேலைகள்லாம் செய்யும்போது நிறுவனத்தோட பேசி
அந்த 5 இயர் செட்டில்மெண்ட்னு சொல்லி கம்பத்தில் உள்ள உங்கள் ஆஃபீஸில் பேசுகிறதுக்கு நிறுவனத்தின் வழக்கறிஞர்கள் வந்திருக்காங்க. நிறுவனத்தில் உள்ள அந்த அக்கௌண்ட்ஸை ஆப்ரேட் பண்ணுற அந்த ஏஜென்ட்டுகள், லீடர்கள், கம்பெனி ஸ்டாஃப் அவங்களுமே வந்திருக்காங்க. அந்த கம்பெனி ஸ்டாஃப்பை வச்சு நீங்களும், அதாவது சங்கம், நிறுவனத்தை சேர்ந்த வக்கீல், நிறுவனத்தின் ஸ்டாஃப் எல்லாம் சேர்ந்து அந்த ஃபுல் டீட்டெயில் வந்து அவங்க தான் கொடுத்தாங்க. மொத்த சொத்து எவ்வளோ இருக்குன்னு கொடுத்து அந்த சொத்தை தான் நீங்கள் எல்லாம் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து சார்ட்டெல்லாம் போட்டு ஆஃபீஸில் தொங்க விட்டு அங்கே அந்த வேலை நடந்தது. அது எல்லாருக்கும் தெரியும். அப்போ உங்களை யாரும் நம்பலை. பல முறை வந்து கூப்பிடும்போது நான் தான் வந்து ஒரு நாள், ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி 2 வாட்டி கம்பத்துக்கு வந்து அங்கே மீட்டிங் போட்டு இது எப்படி செட்டில் பண்ணலாம், எந்த மாதிரி செட்டில் பண்ணலாம், சட்டத்தில் என்ன ப்ரொவிஷன் இருக்குது, 5 இயர்னா என்ன, அதெல்லாம் விலைக்கு சொல்லியிருக்கேன். அது எல்லாருக்கும் தெரியும், மக்களுக்கு எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அது விலைக்கு சொன்னதுக்கப்புறம் எல்லாரும் ஃபார்ம் கொடுக்குறாங்க. அந்த ஃபார்மை வாங்கி வச்சுட்டு மக்களுக்கு தீர்வு கிடைக்காம நீங்கள் வந்து நீதிமன்றத்தில் போய் முடிச்சுக்கிறோன்னு சொல்ல போகிறீங்க. அப்போ இது மக்களுக்கு தெரிய வருது, இது செய்யக்கூடாது. மக்களுக்கு என்ன தீர்வுன்ற செட்டில்மெண்ட் பேப்பரை வந்து நிறுவனத்தில் வாங்கிட்டு நீதிமன்றத்தில் பேசணும்னு சொல்லும்போது நீங்கள் வந்து அந்த நிறுவனத்தில் பணம் போட்டுட்டு, ஏஜென்ட் நிறுவனத்தில் பணம் போட்டுட்டு தீர்வுக்காக காத்திருக்கிற அந்த வயதில் மூத்தவங்க, திருநெல்வேலிக்காரங்க, தென்காசி, களக்காடு, ரோஷன்கான், ராமமூர்த்தி, இந்த மாதிரி யாரையுமே மதிக்காமல் அனந்தப்பன், ராஜசேகர், அழகுமலை, அந்த கணேஷ்குமார் ஆதித்தன், இப்படி எல்லாருமே முதல்ல ஒரே குரூப்பாக ஒரே சங்கத்தில் நான் தான் கொண்டு வந்து சேர்த்து விட்டுருந்தேன். எல்லாரும் என்கிட்ட புகார் பண்ணுறாங்க. திருச்சி வெங்கடேசன் எல்லாரும் என்கிட்ட புகார் பண்ணுறாங்க. காரியாபட்டி வெங்கடேசன், மதுரை செல்லப்பாண்டியன், இப்படி எல்லாருமே சார் நீங்கள் சங்கத்தில் சேர்த்து விட்டீங்க, நீங்கள் கூப்பிட்டு தான் நாங்கள் அழகர் கோயில் உள்ள மீட்டிங்க்கு வந்தோம், சந்தா கட்டணும். ஆனால் யாரையுமே கேட்காம இவங்க 3 பேர் மட்டும்தான் பேச்சுவார்த்தைக்கு போகிறாங்க, எங்களை யாரையும் கூப்பிட மாட்டேன்றாங்க. நாங்கள் யாரை கேட்டாலும் உடனே குரூப்பில் கேள்வி கேட்டால் பிளாக் பண்ணுறாங்க, எங்களை வந்து குரூப்லேருந்து நீக்குறாங்க. அது மாதிரி இவ்வளோ பேர் 15,000 பேர்ட்டு 1000 ரூபா வாங்கியிருக்காங்க. வரவு செலவு கணக்கு கொடுக்கல, 3 வருஷம் ஆச்சு. செயற்குழு பொதுக்குழு கூட்டலை, புதிய தலைவர், செயலாளர், பொருளாளர் தேர்ந்தெடுக்கப்படலை, அக்கௌண்ட்ஸுக்கு ஆடிட் ரிப்போர்ட் வாங்கலை, 3 வருஷமாக சங்கம் சங்கம் வந்து புதுப்பிக்கப்படவில்லை, ரினியூவல் பண்ணப்படலை, எந்த இதுக்குமே கணக்கு கேட்டால் சொல்ல மாட்டேன்றாங்க. நம்ம ஒன்று கேட்டால் அவங்க எல்லாரும் திட்டுறாங்க, யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்கள திட்டுறாங்க. அப்படின்னு நிறையா புகார்கள் வரும்போது நம்ம அட்வைஸ் உங்களை கூப்பிட்டு முறைப்படி போங்க, சட்டப்படி போங்க, சட்டப்படியான எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லும்போது எதையுமே செய்யாமல் உடனே என்ன எனக்கே தெரியாமல் நீங்கள் வந்து எல்லாரையும் சண்டை போடுறீங்க, எல்லாரும் நீக்கிறீங்க. அப்புறம் நான் கேட்ட உடனே எனக்கே தெரியாமல் நம்ம ரெடி பண்ண ஃபார்மை வேற ஒரு வக்கீல் மூலமாக நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ண போகிறீங்க. அதற்கப்புறம் தான் கேஸ் கட்ட கொடுன்னு கேட்குறீங்க. கேஸ் கட்ட கொடுக்கணும்னா அந்த சங்கத்தில் செயற்குழு பொதுக்குழு கூட்டி 15,000 உறுப்பினர்கிட்ட சொல்லி வாங்கணும். ஏன்னா அந்த 15,000 பேர் வாட்ஸ்அப்பில் பேசி, யூடியூப்பில் பேசி எல்லாம் பண்ணி குரூப் சேர்த்து விட்டது நானும். 15,000 பேர் அங்கே என்னால் தான் வந்து சேர்ந்தாங்க. உங்கள் நம்பரை போட்டு அந்த வாட்ஸ்அப் லிங்க்கை கொடுத்து, பேசுகிறவங்களும் லிங்க்கை கொடுத்து சேர்த்து விட்டேன். அந்த 15,000 பேரில் 14,900 பேர் இப்போ வரைக்கும் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. சார் தப்பாக போகிறாங்க, பணத்தை 1.5 கோடிக்கு மேலே முறைகேடு பண்ணிட்டாங்க, நாங்கள் கொடுத்த ஆவணங்கள் எதையுமே நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணாமல் பாலாக்கமல்கிட்ட கொடுத்துட்றாங்க. அந்த லீடரை கூப்பிட்டு அவனோட லீடர் டாக்குமெண்ட்ஸ் அவன் எடுத்து கொடுக்குறான். நீங்கள் அந்த லீடரை மிரட்டினா அவன் உடனே சொல்லுவான்ல, எப்பா நீ டாக்குமெண்ட் எடுத்து சங்கத்துக்கு அனுப்பியிருக்க, சங்கத்துக்கார என்கிட்ட பணம் கேட்டு மிரட்டுறான்னு சொல்லுவான்ல. அதையும் என்கிட்ட சொல்கிறாங்க. இந்த புகார்கள்லாம் தாங்க முடியாமல் உங்களுக்கு எவ்வளோ முறை சொல்கிறோம் நாங்கள். நீங்கள் அதை கேட்காம உங்கள் இஷ்டத்துக்கு பிளாக்மெயில் பண்ணி பணம் சம்பாதிக்கிறீங்க. இதை வந்து நம்ம தப்புன்னு தட்டி கேட்கும்போது நீங்கள் கேஸ் கட்டை வாங்கிட்டு போகிறீங்க. கேஸ் கட்டை வாங்கிட்டு ரசீதும் எழுதி கொடுத்துருக்கீங்க, கொடுத்த பணத்திற்கு நான் ரசீது பெற்றுக்கொண்டேன். அப்புறம் வந்து வக்கீல் 8.5 லட்ச ரூபா வாங்கினார், ரசீது கொடுக்கலன்னு வாட்ஸ்அப் குரூப்பில் பேசுகிறீங்க. முதல்ல என்கிட்ட கட்டை வாங்கிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை. இது சங்கம். கட்டை வாங்கிட்டு போயிருந்தால் நீங்கள் வந்து செயற்குழு பொதுக்குழு கூட்டணும், ஒப்புதல் வாங்கணும். கட்டை வாங்குறதுக்கு முன்னாடி வக்கீலை மாத்திரம் செயற்குழு பொதுக்குழு கூட்டி ஒப்புதல் வாங்கணும். வாங்கிட்டு போனதுக்கப்புறம் வேறு எந்த வக்கீல் வைக்கின்ற செயற்குழு பொதுக்குழு கூட்டி வந்து ஒப்புதல் வாங்கி நீங்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணணும். இதெல்லாம் உங்கள் வீட்டு கட்டு மாதிரி வாங்கிட்டு போனீங்கல்ல. அதுக்கப்புறமா அது அந்த கிரிமினல் எம்பி 7/5/2025 இன்னைக்கு வரைக்கும் அதில் வக்கீல் போடலை. ஆனால் இப்போ மீட்டிங் போட்டு நான் எல்லா ஊருக்கும் வர்றேன், ஆவணங்களை கொடுங்க, நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பேன்னு சொல்லி நீதிமன்றம் எந்த அக்கௌண்ட்டில் எந்த வழக்கில் தாக்கல் செய்வீங்க? ஒரு வக்கீல் வந்து வக்காலத்து கொண்டு போனால் அதை வந்து நீதிமன்றத்தில், உயர்நீதிமன்றத்தில் ரிஜிஸ்ட்ரியில் கொடுத்தீங்கன்னா பதிவு தருவது 5 நிமிஷத்தில் அது பதிவாயிடும். அப்போ வேறு வக்கீல் பேர் வந்துடும். அப்போ வேறு வக்கீல் பேர் வரலைன்னா தேனி சங்கம் அதன் பொருளாளர் ஸ்ரீசரன் மூலம் இருக்குது. அப்போ ஸ்ரீசரன் மட்டும்தான் கோர்ட்டுக்கு போக முடியும், அவர் மட்டும்தான் அதில் பேச முடியும். வேறு எந்த வக்கீலும் பேச முடியாது. வேறு வக்கீலுக்கு வக்காலத்தை கொடுக்காம வக்கீல் வச்சு கோர்ட்டில் ஆவணத்தை கொடுக்குறோம், 200 கோடி அட்டாச்மெண்ட் கொடுக்குறோம், 300 கோடி அட்டாச்மெண்ட் கொடுக்குறோம், 1000 கோடி அட்டாச்மெண்ட் கொடுக்குறோம், 600 கோடி அட்டாச் எப்படி கொடுக்க முடியும்? கோர்ட்டில் வக்காலத்தும் இல்லை, இருக்கிற பெட்டிஷனில் வக்கீலும் போடலை. அப்போ பெட்டிஷனில் வக்கீல் போடலாம், ஸ்ரீசரன் பேரில் இருக்குது, அவர் வரணும் நீதிமன்றத்துக்கு, அவரும் நீதிமன்றத்தில் பேசலை. அப்போ இன்னொரு கேஸுக்காக ஆஜராகிட்டு இருக்கிற, வேற ஒரு கிளைண்ட்டுக்காக ஆஜராகிட்டு இருக்கிற வழக்கறிஞரை கொடுத்து பேப்பரை உள்ளே கொடுக்கீங்க. இது உங்கள் வீட்டு கேஸ் இல்லை, சங்க கேஸு. வக்காலத்து போடணும், இல்லை புதியதாக நீங்கள் ஒரு மனு தாக்கல் செய்யலாம். நீங்கள் ஒரு புதுசாக ஒரு மனு தாக்கல் செய்யலாம். இதுவே 6 மாதமாக செய்யாமல்
நிறுவனம் வந்து போட சொல்லலை, அதனால் போடலை. இப்போ நான் பேசுனதுக்கு இனிமேல் போடுவீங்க. அப்பவும் வந்து யாரையாவது திட்டிட்டு தான் இருப்பீங்களே தவிர ஆக்கப்பூர்வமான எந்த செயல்பாடையும் நீங்கள் செய்ய மாட்டீங்க. மேலும் வந்து என்ன வந்து புகார் கொடுப்பேன் செய்வேன், நீங்கள் புகார் சொல்லிட்டு இருக்கீங்க. போலீஸில் புகார் கொடுப்பேன், பார் கவுன்சில் கொடுப்பேன், நீதி அரசு கொடுப்பேன், எங்கே வேணாலும் கொடுங்க. சட்டப்படி நான் சந்திக்க தயார். நீங்கள் பண்ணுற சட்டவிரோதம். இதெல்லாம் நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கிறோம். நிறுவனத்தின் இந்த மிரட்டல் வந்து இதோட 100 மடங்கு மிரட்டல் முதல்ல வந்தது. இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்னு முதல்ல சொல்லியிருந்தேன். இப்பவும் அதைத்தான் சொல்கிறேன். இந்த மிரட்டல்களுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டோம். மக்களுக்கு பணம் கிடைக்கும் வரை இந்த பணியை வந்து நம்ம செய்வோம். உங்கள்கிட்ட பேசுனது நீங்களே எடுத்து போட்டால் நான் வேற ஆள்கிட்டயா பேசியிருக்கேன், அதை எடுத்து போடுறதுக்கு. மேலும் அந்த ஒவ்வொரு ஆடியோலையும் என்ன இருக்குன்னா, கிட்டத்தட்ட அரை மணி நேரம், 1 மணி நேரம், 3/4 மணி நேரம், 2 மணி நேரம் பேசியிருப்போம். நடுவில் ஒரு வார்த்தை, 2 வார்த்தை, 1/4 வார்த்தை, அரை வார்த்தை ஏதாவது வந்திருக்கும். 1 நிமிஷம், 2 நிமிஷம், அரை நிமிஷம் வேறு சப்ஜெக்ட் எல்லாம் என்னென்ன பேசணும்னா அவங்க அட்வைஸ் பண்ணியிருப்பேன். இவங்க இப்படி பண்ணுறாங்க, அவங்க அப்படி பண்ணுறாங்க, வழக்கை எப்படி செய்யணும், கம்பெனி எப்படி செய்யணும்னு சில விஷயம் அவங்க கேட்டிருப்பாங்க. அதுக்கு நான் அந்த இடத்துல பேசியிருப்பேன். நீங்கள் அதை மட்டும் போட்டிங்கன்னா மக்களுக்கு புரியாது. அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது, பின்னாடி என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கணும். நீதிமன்றத்தில் ஒரு இது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தன் வந்து ஒரு கண் போனோன்னு நீதிபதிட்டு வந்து ஐயா என் கண்ணை குத்திட்டாங்கன்னு வந்தால் உடனே தீர்ப்பு சொல்லக்கூடாது. இன்னொருத்தன் வர்ற வரைக்கும் காத்துருன்றான். ஏன்னா அவன் வந்தால் அவனுக்கு 2 கண்ணை இவன் குத்தியிருந்தான்னா அதுக்கப்புறம் அவனை காப்பாற்றிக்கிறதுக்கு இவன் ஒரு கண்ணை குத்திருக்கலாம். அது மாதிரி வந்து இன்னைக்கு இந்த சம்பவம் நடக்குன்னு முந்திட்டு பேசுகிறீங்க நீங்கள். ஆனால் அந்த நான் உங்கள்கிட்ட பேசுனேன் ஃபோனில் முன்னாடி என்ன இருக்குது, பின்னாடி என்ன இருக்குது, எவ்வளோ பேசியிருக்கிறோம். அப்போ அதுக்கும் நம்ம நடுவில் பேசுகிற சம்பவங்களுக்கும் என்ன தொடர்ச்சி, அதெல்லாம் பார்க்கணும். இருந்தாலும் உங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருக்க நேரம் இல்லை. நிறுவனம் வந்து வழக்கில் சிக்கியிருக்குது. திரும்ப குண்டாசில் போவாங்க. இன்னமும் அவங்க பழைய ஜாமீன்கள் ரத்தாகும். அவங்க உள்ளே போனால் தான் இனிமேல் மக்களுக்கான தீர்வு கிடைக்கும். அவங்க வெளியே இருக்கிறதுக்கு தீர்வு கிடைக்க விட மாட்டாங்க. இது மாதிரி குழப்பத்தை உண்டாக்கிட்டு இருப்பாங்க அந்த நிறுவனம். இந்த வழக்கின் போக்குகளை தொடர்ந்து பார்ப்போம், சந்திப்போம். நன்றி, வணக்கம்.